ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் எது இருந்தால் அது சேர்த்துக்கலாங்க. நான் ட்ரம் ஸ்டிக் எடுத்திருக்கேன், கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. ட்ரம் ஸ்டிக் வேக வச்சுட்டு நான் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் சேர்த்திக்கிறேங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் புளித்தண்ணி, சாம்பார் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. 2 சேர்த்து செஞ்சால் நம்மளோட சாம்பார் சாதம் நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா நம்ம போட்டிருக்கிற நெய்யும் ஆயிலும் ஹீட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த கீயும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது நம்மளோட சாம்பார் சாதத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வதக்கும் போது செம்மையாக இருக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்திட்டோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இதோட ராஸ்மெல் போகணும். காய்கறியும் இதில் போட்டோம்னா எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கணும்னா அந்த காய்கறியில் நம்ம போட்ட உப்பு காரமெல்லாம் நல்லா கரெக்டாக இறங்குங்க. காய்கறி வேக வச்ச தண்ணி நிறைய இல்லைங்க, கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கட்டுங்க. காய்கறியோடு வெந்துட்டுருக்குங்க நம்ம சாம்பார் சாதத்துக்கு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாங்க. பருப்பு இந்த மாதிரி குலைவாக இருந்தால் சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்காக கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்திக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா வேகட்டுங்க. அப்போ தான் பருப்புலையும் காய்கறிலையும் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா இறங்குங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு காய்கறி பருப்பு எல்லாம் கொதிச்சிட்ருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெல்லம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாங்க. சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம். சரிங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதிச்சதுன்னா இதோட பச்சை வாசனையும் போகும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்தால் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக மசாலாலாம் இறங்குங்க. சாதம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அந்த சாம்பார் இதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்திக்கலாங்க. சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிசைஞ்சு வச்ச சாதம் என்ன தான் நம்ம பிசைஞ்சு வச்சாலும் இதில் சேர்த்தும்போது கட்டி மாதிரி நிற்கக்கூடாதுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸாவது வெந்தால் தான் சாதத்துலேயும்
மசாலா உப்பு எல்லாம் இறங்குங்க. உப்பு காரமெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச உடனே மறுபடியும் கிளறி விடலாங்க. சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துருச்சுங்க. சூடான சாம்பார் சாதத்தில் நம்ம இந்த மாதிரி நெய் போட்டு தான் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம மேலே இந்த மாதிரி நெய் போட்டு சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தா, பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. எப்போவும் அதுதான் செஞ்சு சாப்பிட்றோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட போகிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக செம்மையாக ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் ஆப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. சாதம் மிச்சமாக இருந்தால் அதில் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க. சூடான சாதத்துலேயும் செஞ்சுக்கலாங்க. நம்ம விருப்பந்தாங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.